சபரிமலை கோயில் போறதுக்கான டிக்கெட் வந்து எப்படி ஆன்லைன் மூலியமாக புக் பண்றது அப்படிங்கிறது தான் டீட்டெயிலாக அந்த வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எப்படி வந்து புக் பண்றது அப்படின்றதுக்கான கம்ப்ளீட் ப்ராசஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். மொபைலில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிட்டீங்க. ஓப்பன் பண்ணிட்டு சபரிமலா அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணிடுங்க. சர்ச் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா சபரிமலா ஆன்லைன் அப்படின்ற மாதிரி ஒரு வெப்சைட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு அதில் வந்து உங்கள்கிட்ட ஆல்ரெடி அக்கௌண்ட் வந்து இருந்துச்சுன்னா அந்த இமெயில் ஆர் ஃபோன் நம்பர் அதில் பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். அப்படி வந்து அக்கௌண்ட் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா ரிஜிஸ்டர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருப்பாங்க, நியூ யூசர் ரிஜிஸ்டர்னு. அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு அதில் வந்து உங்களோட ஃபோட்டோ, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், மொபைல் நம்பர், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், அட்ரஸ், அதுக்கப்புறம் கண்ட்ரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்கு, அதுக்கப்புறம் உங்களோட பின்கோடு, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒரு ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா இதில் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ஓட்டர் ஐடி இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இமெயில் ஐடி கேட்டிருப்பாங்க, அதை நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணணும். ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணிட்டு திருப்பி அதே நீங்கள் வந்து இங்கே கன்ஃபார்மில் அந்த பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை பார்த்தீங்கன்னா வந்து அக்ரி பண்ணணும். ஸோ அதை டிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு சப்மிட் வந்து கொடுத்துடலாம். ஒன்ஸ் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஓடிபி பார்த்து நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டு சப்மிட் வந்து கொடுத்துருங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து டேரெக்டாக உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும், ஹோம் பேஜ். ஸோ இதில் வந்து அந்த இமெயில் ஆர் ஃபோன் நம்பர் நீங்கள் வந்து போட்டு நீங்கள் கிரியேட் பண்ண பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிட்டு லாகின் கொடுத்துருங்க. லாகின் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் வந்து இருக்கும், டேஷ்போர்டு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து விர்ச்சுவல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அண்டு கீழே பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் அப்டேட்னு சொல்லிட்டு சில அப்டேட்ஸ் எல்லாமே வந்து இருக்கும், அதெல்லாம் நீங்கள் வந்து படித்து பார்த்துக்கலாம். அண்ட் இதில் வந்து விர்ச்சுவல்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த டேட்டில் பார்த்தீங்கன்னா வந்து சாமி தரிசனம் வந்து பண்ண போகிறீங்க அப்படின்ற அந்த டேட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ரூட் வந்து கேட்டிருப்பாங்க, எந்த ரூட்டில் நீங்கள் வந்து போகிறீங்க அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணணும். அதில் வந்து ஷோ ஆகும், உங்களுக்கு எதுவோ அதை நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து டைமிங் வந்து கேட்டிருப்பாங்க, செலக்ட் ஸ்லாட்டுன்ட்டு எந்த டைமிங்கில் நீங்கள் வந்து சாமி தரிசனம் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் அதில் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி வந்துருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு எதில் வேணுமோ அதை நீங்கள் இதில் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு இதில் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃப், அதுக்கப்புறம் அதர்ஸ் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ செல்ஃப் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு செலக்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து டிக்கெட்டு புக் பண்ணுறதுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். நீங்கள் ஈஸியாக வந்து புக் பண்ணிடலாம். அதாவது நீங்கள் டீட்டெயில்ஸ்லாம் என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணிங்களா, அந்த டீட்டெயில்ஸை வச்சு டேரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிக்கெட் வந்து புக் ஆகிடும். இல்லை அதர்ஸ்னு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, உங்களோட சேர்த்து இன்னும் நீங்கள் நிறைய பேருக்கு புக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த அதர்ஸை நீங்கள் கிளிக் பண்ணி வந்து புக் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ஒரு அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து 5 பேர் வரைக்கும் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். அப்படி வந்து இன்னும் நீங்கள் புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்னொரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டு அதில் நீங்கள் வந்து புக் பண்ணுற மாதிரி இருக்கும், அதையும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன நிறைய பேருக்கு புக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் சைடில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் பில்லிகிராம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணணும். நீங்கள் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணுறப்ப என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிங்களோ அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் தான் திருப்பியும் கேட்டிருப்பாங்க. அதெல்லாமே நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை அக்ரி பண்ணி அந்த இதை வந்து சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் சேவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பில்லிகிராம் பார்த்தீங்கன்னா வந்து ஆட் ஆகிடும். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 5 வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இதில் செலக்ட் பில்லிகிராம் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஆட் பண்ண அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். நீங்கள் யார் யாரெல்லாம் வந்து ஆட் பண்ணீங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் யார் யாருக்கெல்லாம் வந்து டிக்கெட் புக் பண்ண நினைக்கிறீங்களோ அதுலேயும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம், ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே சப்மிட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அதை நீங்கள் சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் யார் யாரெல்லாம் ஆட் பண்ணிக்கிறீங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸு, ஐடி ப்ரூஃபு, அதுக்கப்புறம் நம்பர், இது எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க மேலே. நீங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்கலாம். நான் 3 பேர் ஆட் பண்ணனால 3 பேர் வந்து ஷோ ஆகுது. அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் இருக்கும், நம்ம எல்லாமே வந்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பிரசாதம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதையுமே நீங்கள் ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கு வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். அதுக்கு என்னென்ன அமௌண்ட் அப்படின்றது எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வேணுன்னா அது எத்தனை குவான்டிட்டின்னு செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து பே பண்ணி இங்கேயே வந்து புக் பண்ணிக்கலாம். அப்படி வேணாம் அப்படின்னா டேரெக்டாக பார்த்தீங்கன்னா ஆட் டு விஷ் லிஸ்ட் நீங்கள் கொடுத்துடலாம். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து டேட்டு, டைமு, எத்தனை பேருக்கு நீங்கள் புக் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு சைடில் வந்து ஷோ ஆகும். அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரொசீட் வந்து கேட்கும். இது வந்து டிக்கெட் வந்து நமக்கு காஸ்ட்லாம் கிடையாது,
அதில் டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 0 அந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருப்பாங்க. இதே நீங்கள் பிரசாதம் வந்து புக் பண்ணுறீங்கன்னா மட்டும் காசு வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். மற்றபடி டிக்கெட் வந்து ஃப்ரீ தான். ஸோ கீழே வந்து ப்ரொசீட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட டிரான்சாக்ஷன் ஐடி இது எல்லாமே வந்து ஷோ ஆகும், நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் கீழே ஓகே ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட டிக்கெட் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். அதில் வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் வந்து போட்டிருப்பாங்க. யார் யாருக்கெல்லாம் நீங்கள் புக் பண்ணீங்களோ கம்ப்ளீட்டாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஃபைலாக வந்து டவுன்லோட் ஆகிடும். நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் வந்து சபரிமலைக்கு வந்து போகிறப்ப அதை நீங்கள் கம்ப்ளீட்டாக ஒரு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து போய்க்கலாம். ஸோ இப்போது இந்த வீடியோ மூலியமாக சபரிமலைக்கு எப்படி வந்து ஆன்லைனில் டிக்கெட் வந்து புக் பண்ணுறது அப்படின்றத டீட்டெயிலாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.